வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் ஒரு சைடு செய்ய போகிறோம். இந்த சைடிஷ் பழைய சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் மிளகாய் வதக்க போகிறோம். இப்போது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் மிளகாயை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மிளகாயை வதக்கும் போதே உள்ள உரப்பெல்லாம் இந்த எண்ணெயில் இறங்கிடும். இப்போது மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மிளகாய் வெந்த உடனே இந்த மாதிரி கலர் மாதிரி இருக்கும். இதில் இப்போது நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ வச்சுக்கலாம். அப்போ நல்லா ஊறி போயிருக்கும், சாப்பிடும்போது ருசியாக இருக்கும். இப்போது மிளகாய் வதக்கின எண்ணெயிலேயே வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த சைடிஷ்க்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சிம்லையே வச்சு வதக்குங்க, அப்படின்னா தான் நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். எண்ணெய் காணலை அப்படின்னா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு நம்ம முதல்ல மிளகாய் வதக்கியிருந்தோம்ல, அந்த எண்ணெயில் உள்ள காரமே இதுக்கு சரியாக இருக்கும். இது தனியாக வத்தல் பொடியோ எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். சிம்லேயே தான் வச்சு வதக்குறேன். ஒரு கண்ணாடி பதம் வந்து லைட்டாக ப்ரௌனிஷாக வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிளகாய்க்கு தகுந்த உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா உப்பெல்லாம் உறிஞ்சி வச்சுக்கிட்டு சூப்பராக இருக்கும் பழைய சாதத்துக்கு. இந்த வெங்காயத்தையும் இந்த மிளகாயையும் சேர்த்து சாப்பிடணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். வதக்கிற மிளகாயவும் பக்கத்தில் வச்சுக்கலாம். பழைய சாதத்துக்கு இந்த வெங்காய மிளகாய் சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சைடு செய்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.